Hi friends, welcome to Amma Saraswati Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பிசி பெலே பாத். இது வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வந்து தெரியாம வந்திருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல். சோ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். பிசி பெலே பாத் செய்ய தேவையான காய்கறி வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், கேப்சிகம், தக்காளி, வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ், பூண்டு, பச்சை மிளகாய் அவ்வளவுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. குக்கரில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி, ஒரு கிளாஸ் அதுக்கு தேவையான பருப்பு எடுத்துக்கங்க. பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அரிசி கழுவி எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க காயெல்லாம் வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெண்டைக்காய், தக்காளி, கேப்சிகம், ஸோ எவ்வளோ காய்கறி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வேக விட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்படியே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி அந்த அரிசி, பருப்பு, காய்கறியெல்லாம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த வரமிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, கொப்பரை தேங்காய், சீரகம், மிளகு, மல்லி, வெந்தயம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். கடாயை எடுத்துக்கங்க. கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. ஸோ சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி ஏன் போடுறோன்னா அது வந்து கலர் வந்து நல்லா சிகப்பு கலரில் வரும், அதுக்காக தான். மற்றபடி வந்து அந்த வரமிளகா வந்து காற்றுக்காக போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. ஸோ வறுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த மசாலா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ அரைச்சதுக்கப்புறமா இந்த கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் பெருங்காயம் வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து இதில் புளி தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அந்த குக்கரில் நல்லா வேக வச்சுருக்க அந்த அரிசி, பருப்பு, காய்கறி இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி பெலே பாத் ரெடி ஆகிடும். ஸோ இந்த பிசி பெலே பாத் சாப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பூந்தி வந்து நீங்கள் மேலே போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு காமெண்ட்டில் போடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வரும்.